ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 30 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 30 இது திருப்பாவையினுடைய இறுதி பாடலாகும். வங்க கடல் கலந்த மாதவனே கேசவனே தங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றிய அணிப்புதுவை பைங்கமல தன் தெரிய பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரிப்பார் 2 மால் வரைத்தோன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல் ஒரு எளிமையான பாடல், நிறைவு பாடல். ஆண்டாள் திருவடிகளுக்கு முதலில் நாம் சரணம் சொல்ல வேண்டும். இந்த பாசுரங்களை பாராயணம் செய்தாலும் சரி, விரதமிருந்து நோம்பிருந்து இந்த பாடல்களை படித்து நாம் மற்றவர்களுக்கு சொன்னாலும் சரி, இந்த பாடலால் நமக்கு பெரும் பலன்கள் கிட்டும் என்பது உண்மையான வாக்கு. இதுவரை ஆண்டாள் தன் பாடலில் தன் புகுந்த வீட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் பிறந்த வீட்டை பற்றி அந்த அம்மா எதுவுமே சொல்லலை. இந்த பாடல், இந்த இறுதி பாடலில் வில்லிபுத்தூர், தன்னுடைய ஊராகிய இந்த வில்லிபுத்தூரை பற்றியும் பட்டபிரான் என்கின்ற பெரிய ஆழ்வார் தன் தந்தையை பற்றியும் அழகாக விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். கடைசி பாடல்ல தன்னுடைய பிறந்த வீட்டை பற்றி அந்த அம்மா சொல்லுது. பெரிய ஆழ்வார் கோதை என்று சொல்லி ஆண்டாளை சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்திட்டு வராங்க. இவள் போட்ட மாலையை தான் நான் அணிவேன் என்று திருவரங்கத்து பெருமான் கூற, அதே போன்று இவள் மாலையை தான் அவர் சூடினார். அதனால சூடி கொடுத்த சுடற்கொடியே என்று பட்டபிரானால் அழைக்கப்பட்டவர், பெரியாளரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டாள். 30 பாசுரங்கள் பாடி இறுதியில் இறைவனின் கரத்தை பிடித்தாள் ஆண்டாள். அதனால அந்த கோதையை ஆண்டாள் என்று பெரியாழ்வார் அழைத்தார். இறைவனே ஆட்கொண்டவள் ஆண்டாள் என்று அழைத்தார். அவ்வாறு ஒவ்வொரு செயல்களிலும், கோதையினுடைய ஒவ்வொரு செயல்களிலும் பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரே ஒரு காலகட்டத்தில் வளர்த்தவராக இருந்தாலும் தன் குழந்தையாக பாவித்து அவரை வளர்த்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டாளை இறைவன் கையில் பிடித்து கொடுத்த உடனே கண்ணில் இருந்து தண்ணீர் வருது அவருக்கு. காரணம் என்னன்னா, பெண் பிள்ளையை பிரிகின்றோமே என்ற ஒரு வருத்தம். எல்லா தந்தைக்குமே பெண்கள் மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அந்த பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க படுகின்ற துன்பங்கள் இருக்கின்ற இன்பத்திலும் ஒரு துன்பம், அதை தான் அவங்க அனுபவிச்சாங்க. அதை தான் நீங்கள் பெரியாழ்வாரும் அனுபவிக்கின்றார். அதனால இறைவன் என்ன சொல்றாரு, ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரியாழ்வாராக, ஏன்னா எனக்கே நீ மாமனார் என்று சொல்லும் பொழுது நீ பெரியாழ்வார் என்ற பட்டத்தோடு வாழ்வீர்கள். உங்கள் காலம் முடிந்து நீங்கள் வரும்போது என்ன பண்ணலாம், வைகுந்தத்தில் எங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம் என்று சொல்லும்போது அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் பட்டபிரான். சரி, இப்போ நம்ம இந்த பாடலுக்குள்ள வருவோம். அன்று பார்க்கடலை கடைந்த போது தேவர் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் இருந்தாங்க. அப்போ அந்த வாசிக்கின்ற பாம்பை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த மேருமலையை கடையும் பொழுது அமிர்தத்தை கொடுத்து அந்த திருமாலானவர் அந்த தேவர்களை எல்லாம் அன்று காத்தார். அதே போன்று கேசவன், அந்த கேசவனாகிய அந்த திருமால் கேசி என்ற அரக்கனை அழித்தவர். அவரிடம் பறை பெற்ற பெண்கள் எல்லாம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாச்சியார் என்ன பண்றாரு, தன்னையும் ஆயர்பாடி பெண்ணாக பாவிக்கின்றார். இங்க இருக்கிற பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஆயர்பாடி பெண்களை பற்றி அந்த அம்மா விவரிக்கும் போது எல்லாருமே முழு நிலவை போன்று அழகுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்றார். ஏன்னா
அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க இன்னைக்குன்னா, இறைவனிடம் இருந்து பெற்ற அந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு காது, மூக்கு, கை, கழுத்து, கால் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறது, அவனுக்கு அணிகலன்கள் அழகாக தங்கமும் வைரமும் வைடூரியமுமா மின்னுது. கூட பட்டாடைகளை உடுத்தி அந்த நிலையில் அவங்க அங்கேருந்து வரும்பொழுது பார்த்தா, தலையில் வந்து பூவெல்லாம் வச்சு இவங்க வரும்போது பார்த்தா எல்லாரும் அவ்வளோ அழகாக இருக்கின்றார்கள். இப்போ அந்த அழகு தேவதைகளை என்ன பண்ணுறாரு, ஆயர்பாடியில் எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. ஏன் காரணம் என்னன்னு கேட்டால், அத்தனை பேர் இன்னைக்கு ஏன் ஒன்றா கூடினாங்க அப்படின்னா, இந்த 30 நாள் விரதம் இருந்தல்ல, இந்த நோம்பினுடைய பலன் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அனைவரும் அங்கே ஒன்று கூடுகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற தலத்திலே தோன்றிய கோதை தன் மகளாக கொண்ட பட்டபிரான் என்ற பெரியாழ்வார் தன் வளர்ப்பு மகளாகிய தான் வளர்த்த பெண்ணை இப்போ என்ன பண்றாரு, அவரோட சேர்ந்து அங்கே உட்காந்துருக்காரு. அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா துளசி மாலை, தாமரை மாலை, துளசி மாலையெல்லாம் அவர் கழுத்தில் அணிந்தவராக உட்கார்ந்துருக்காரு. அப்போ கோதை சொன்ன கூட்டு வழிபாட்டு பாடல்கள் அனைத்தையுமே, அதெல்லாம் வந்து ஒரு தமிழ் பாமாலை. கோதை சொன்ன பாடல்கள் எல்லாம் ஒரு தமிழ் பாமாலை, சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. அந்த 30 நாளும் தப்பாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாடலை இந்த 30 பாடல்களையும் தவறாமல் இவ்வுலகத்தில் இந்த முறையிலேயே பாடியிருந்து அவங்க வந்து இறைவனுடைய திருவடியினுடைய நிழலை சேவித்து அவரை அடைவதற்கான வழிகளை அங்கே தேடி இருக்கின்றார்கள். பெரிய தோல் வலிமையும் சிவந்த கண்களையும் அழகிய முகத்தினையும் உடைய அந்த நாராயணனும், அதே நேரத்தில் அவளுடைய நாராயணனின் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கின்ற அந்த திருமகளினுடைய அருளையும் பெற்று மகிழ்வார்கள். இந்த 30 நாள் யார் நோம்பிருந்து அந்த இறைவனை பாடி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி நாராயணனுடைய அவங்களுக்கு முழு ஆதரவும் அந்த இறைவனுடைய முழு கருணையும் அவங்களுக்கு அங்கே கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த பாடலை அழகாக ஆண்டாள் முடித்திருக்கின்றார். அதனால இந்த பாடலை வந்து என்ன பண்ணோம்னா, இது ஆண்டாள் சொன்ன அருள் வாக்கு. அனைவரும் என்ன பண்ணணும், இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம், நீங்களே படிச்சிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லுவதை கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி சொல்வதும் கேட்பதும் எல்லாமே இதில் வந்து நலம் தரக்கூடியது தான், அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடியது தான். அதனால் எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இந்த யூடியூப் மூலியமாக கிடைச்சிருக்கு. இதுலேயும் நீங்களும் பார்த்துருக்கீங்க, பலர் பயனடைஞ்சிருக்கீங்க, நானும் அதனால் பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லட்சுமி நாராயணருக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நான் இந்த பாடலை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறொரு தலைப்போடு நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.